ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வீடியோல நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். நான் வந்து ஆயில் வாங்குனேன். ஒரு கமெண்ட் பார்த்தேன் யூடியூப்ல என்னன்னா, அ ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்குள்ள நெறைய ஆஃபர் போடுவாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல வாங்குனது. அதாவது கிராசரிஸ் வாங்குனது ஃபர்ஸ்ட் டைமு. இப்போ அதுக்கப்புறம் யூடியூப்லேயே ஒரு டாக்டர் அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி ஒரே ஆயில் வந்து ஹெல்த்தி இல்ல. ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் ஃபுல்லா ஹெல்த்தி கிடையாது அப்டின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வேணும்னா சொல்லுங்க நான் கமெண்ட் பண்றேன். அந்த டாக்டர் நேம் மறந்துட்டேன் இப்போ. வேணும்னா நான் கமெண்ட் பண்றேன். அ இப்போ நான் என்ன ஆயில் வாங்குனேன் அத உங்ககிட்ட நான் அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மஸ்டர்ட் ஆயில் வாங்கியிருந்தேன். மஸ்டர்ட் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, டீப் ஃப்ரைக்கு மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மஸ்டர்ட் ஆயில் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடலெண்ணெய் வாங்கியிருந்தேன். கடலெண்ணெய் வந்து பொரியலுக்கு, கூட்டுக்கு, பொரியல் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அ ஆலிவ் ஆயில் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஆலிவ் ஆயில் வாங்கல. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தோசை சுடுறதுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் தீப எண்ணெய் வாங்கிக்கிட்டேன். தீப எண்ணெய் விளக்கேத்த 1 லிட்டரு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.